அவங்களுடைய சொந்த மொழியை காமிச்சு தமிழர்களை தாழ்த்த முடியாது. அவங்க சொந்த மொழியோட லட்சணம் அவங்களுக்கு தெரியும். அதனால வந்து கிரேக்கத்தை பார், ரோமானியத்தை பார், ஆங்கிலத்தை பார், அதுவும் அமெரிக்காவிலேன்னு பேசிட்டு இருப்பானுங்க. இதோ இப்போ அமெரிக்காவில் தான் இருக்கும். பேசிட்டு இருந்த நாயெல்லாம் முக்குச்சிந்தெல்லாம் நின்றுட்டு இருக்கு. இல்லை அமெரிக்காவிலையும் ஆஸ்திரேலியாவிலையும் ஆய்வாளர்களாக இருக்கக்கூடியவங்கள நிறைய பேர் தமிழர்கள், ஆய்வு மாணவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தமிழர்கள். நமக்கு தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கெல்லாம் ஆய்வு மனப்பான்மையே இல்லைங்க. ஐயா சொல்லியிருக்காருமா. யாரு? 4ஆம் கிளாஸ் படிச்ச ஐயா. அப்ப இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய சிக்கல். இன்னொன்னு என்னன்னா, நமக்கு தேவையான ஆய்வு மனப்பான்மையை நாம் நம்ம குழந்தைங்க கிட்ட வளர்க்குறோமா? நம்முடைய கல்வி திட்டத்தை ஒருத்தன் வகுக்கிறான், அவன் தமிழன் கிடையாது. நம்முடைய வரலாற்றை ஒருத்தன் எழுதுறான், அவன் தமிழன் கிடையாது. நமக்கான பொருளாதார திட்டங்களை வகுக்கக்கூடியவர்கள் தமிழர் கிடையாது. அப்ப தமிழர்கள்லாம் யாருன்னா, அடுத்தவர்கள் போடக்கூடிய பாதைகளில் பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு என்ன போகணும் நம்ம தானங்க முடிவு பண்ணணும். நம்ம முடிவு செய்யறது இல்லை.